ஃபைண்டிங் காட்ஸ் லீடிங். தேவனுடைய வழி நடத்துதலை கண்டறிவது எப்படி? தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் கடவுளுடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை. கடவுள் நம்மளை வழி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு. அந்த வழி நடத்துதல் இல்லாமல், கடவுளுடைய நடத்துதலை தெரிஞ்சிக்காமல் போகும்போது என்ன நடக்குதுன்னா, நிறைய கஷ்டங்கள், தேவையில்லாத சூழ்நிலைகளில் போய் மாட்டிக்கிறாங்க. முக்கியமாக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை இழந்து போய் ஏதோ ஒரு பாதையில் போய் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆயிரும். அதனால தான் எல்லா விஷயங்கள்லையும், ஒரு கடைக்கு போகிறதுனா கூட, ஒரு காரியம் செய்கிறதுனா கூட, ஒரு படிப்பு காரியமாக இருக்கட்டும், ஒரு காரியத்தை வாங்கிறதா இருக்கட்டும், ஒரு காரியத்தை விற்கிறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், முக்கியமாக தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை, நாம் தேவனுடைய நடத்துதலை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப அவசியமானது. இன்றைக்கி தேவன் நம்மை வழி நடத்தணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கர்த்தர் என்னை வழி நடத்தணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருடைய நடத்துதலின்படி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது தேவ திட்டம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும். இது ரொம்ப முக்கியம். சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் செய்கிறேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேவ திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடே அவங்களுக்கு இருக்காது. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் எப்படி செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சித்தம் வச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்த சிமியோன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவருக்கு அவ்வளோ வயசு, ஆனால் அந்த வயசுன்னு அவருக்குள்ளார இருந்த விருப்பம், ஒரு விருப்பம் மழுங்கி போகவில்லை, மங்கி போகவில்லை, குன்றி போகவில்லை, ரெண்டு மனசோட வாழவில்லை. நான் என் விருப்பமும் செஞ்சுக்கிட்டு கடவுள் விருப்பத்தை அப்புறம் பார்க்குறேன், அப்படி இல்லை. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய நடத்துதலை நான் அறிந்து வாழ வேண்டும். கொஞ்சம் வயசாக இருந்தாலும் சரி, வாலிப வயசில் இருந்தாலும் சரி, நீங்கள் நடுத்தரமாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும், இந்த காரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் தேவனுடைய நடத்துதலின்படி ஒவ்வொரு நாளும் வாழ விரும்புகிறேன். சங்கீதம் 119:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீதி, இந்த நீதி நமக்கு தேவை. பழைய ஏற்பாட்டில் அவங்க சொந்த நீதியில் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் நான் கடைப்பிடிச்சிட்டேன் நியாயப்பிரமாணத்தில், அதனால் நான் நீதிமான்னு சொன்னாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய நீதி ஆகும்படியாக பாவம் அறியாத இயேசுவை நமக்காக அவர் பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. அப்போ நீதியை இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, நீதியை இலவசமாக பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் சங்கீதம் 119:1 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உறுதி நமக்கு வேண்டும். சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள், எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க வாழ்க்கையில்
வேதத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நான் பேசுறது வசனத்தின்படி எதை வேதம் அனுமதிக்குதோ அதை மட்டும்தான் பேசணும், இல்லாட்டினா பேசக்கூடாது. நான் பழகிறது யாரோட ஐக்கியமாக இருக்கணும், வேதம் சொல்லுது அதுபடி தான் நான் ஐக்கியமாக இருக்கணும். தேவையில்லாத நட்புகள் எனக்கு இருக்க கூடாது. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம். சிலர் சில ஆட்களை கவனிங்க, ஒரு நபரை சிலர் ஞானம் இல்லாமல் தங்க வாழ்க்கையை விடுறதுனால அவங்க வாழ்க்கையே செதஞ்சு சின்ன அப்படின்னமாது. ஆனால் ஏன் அந்த ஒரு நபர் அவங்க வாழ்க்கைக்குள்ளார அவங்க விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின்படி அவங்க நடக்காததுனால. வேதத்தை நாம் அறிந்து வேதத்தின்படி நடப்பதைப் போல ஒரு ஞானம் எதுவுமே இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே அந்த ஞானத்தை உங்களில் பெருக செய்வாராக. யோவான் 14 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்ன அற்புதமான வார்த்தை! இதை விளக்குறதுக்கு நிறைய நேரம் தேவை. ஆனால் சுருக்கமாக சொன்னோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற தேவ பிள்ளையே, உனக்கு நான் நீதியை இலவசமாக கொடுத்துட்டேன். பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணும்னா, அவன் அழுக்கு சட்டையை அவன் துவைச்சி வெள்ளையாக்க பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு வெள்ளையாக ஒரு புது சட்டையே கொடுத்துட்றாரு. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கொடுக்கப்பட்ட புது சட்டையை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இங்கே இயேசு சொல்கிறாரு, நான் உன்னை நேசித்து உனக்கு என் நீதியை கொடுத்துருக்கிறேன். இப்போ நீ என்னை நேசிக்கிற என்பதற்கு நிரூபணம், ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். எதை கை கொள்ளுவான்? அப்போ பைபிள் படித்தாதானே வசனம் தெரியும், வசனத்தை கேட்டால் தானே வசனம் தெரியும். அப்போ வசனத்தை நம்ம வாசித்து வசனத்தை நம்ம கேட்டு, ரொம்ப அழகாக இருக்குது இந்த வார்த்தை. இயேசு கிறிஸ்து கை கொள்ளுவான்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் நிறைய பயன்படுத்தப்படுற வார்த்தை கீழ்ப்படின்னு. புதிய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதல்ன்ற வார்த்தை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடிப்போம். புதிய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதல்ன்ற வார்த்தை ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மாறாக இன்னொரு வார்த்தையை புதிய உடன்படிக்கையில் தேவன் பயன்படுத்துகிறாரு, கை கொள்ளுவான். கை கொள்ளுதல் என்றால் என்ன? கீழ்ப்படிதல்னா, ஒரு எஜமான் கட்டளை கொடுக்குறார், சரி சார் நான் செய்கிறேன். ஆனால் கை கொள்வது அப்பா சொல்கிறாரு, நான் அன்போடு அப்பா சொல்லுவதற்கு அவர் சொல்கிறத செயல்படுத்துவேன். ஏதோ பயந்துக்கிட்டு இதை செய்யலைன்னா அடி உளும், சம்பளம் கட்டாகும், இதை செய்யலைன்னா சாபம் வரும், அந்த மாதிரி ஒரு அடிமை சிந்தையில் அல்ல. இதை செய்வதனால என் அப்பா சந்தோஷப்படுவார். இவ்வளோ செஞ்சிருக்கிறாரே, எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, அவர் சொன்னதை நான் கை கொள்ளுவேன். அதான் நீதி. எத்தனை பேருக்கு விளங்குது இது? ரைட். அப்போ தேவனுடைய நடத்துதல் நம்ம வாழ்க்கையில் தெரியணும்னா வசனத்தை நம்ம கை கொள்ளணும். வசனத்தை கை கொள்ளாமல் தேவனுடைய நடத்துதலை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. காரணம், தேவனுடைய வசனம்தான் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை அடைவதற்கு நம்மை நடத்துகிற பாதையாக இருக்கிறது. அதனால தான் அந்த சபையில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது முக்கியம். இரண்டாவது பார்க்கிறோம், அவன் தேவ பக்தி உள்ளவன். சங்கீதம் 4 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கும் பொழுது, பக்தி உள்ளவனை கர்த்தர்
தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி என்கிற வார்த்தை அகைன் பழைய ஏற்பாட்டில் பக்தி என்று சொல்லும்போது இந்த நியாயப்பிரமாணத்தை அவன் கடைபிடிக்கிறார், சிமியோன் கடைபிடிக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளார பக்தி இருந்தது. இந்த பக்தி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பொருந்துகிற ஒரு வார்த்தை தான். பக்தி என்றால் என்ன? வாட் டஸ் இட் மீன் டு ஹேவ் டிவோஷன்? டிவவுட் டிவோஷன். பக்தி என்றால் என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு இடத்துல வருத்தப்படுகிறார். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கிட்டி சேருகிறார்கள், இவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமா இருக்கிறது. உள்ளம் எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. அப்ப இவங்க இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் செய்கிறாங்கப்பா, கீழ்ப்படுகிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா மனசுல இருந்து செய்யல, என் மேல வச்ச அன்புனால செய்யல, வெறுமையா செய்கிறாங்க. அப்ப பக்தி நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டிலையும் பக்தி உள்ள ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேலன் அல்லாத ஒரு மனிதன். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் கொர்நேலியுவை நாம் பார்க்கும்போது 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10:2. அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப அழகான வசனம். பக்திக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இந்த கொர்நேலியு ஒரு சன்னியாசி கிடையாது, ஒரு சாதி கிடையாது, ஒரு யூத ரபி கிடையாது, ஒரு யூதனே கிடையாது. அவனுக்கும் யெகோவா தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவன் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லவில்லை. அவன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காரியம் ஞானம் அவனுக்கு இருந்தது. அவனை குறித்து வேத புஸ்தகம் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், அவன் தேவனின் மேல் பக்தி உள்ளவனாயிருந்தான். தேவன் மேல் பக்தி உள்ளவனாக இருந்தான். அப்படின்னா அவன் உள்ளத்தில் ஒரு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அவன் மனசில் ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு பேர் அன்பு என்கிற நெருப்பு. God, I love you. தெய்வமே, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீர்தான் என்னை உருவாக்கினீர், நீர்தான் என்னை வளர்த்தீர், நீர்தான் என்னை பாதுகாத்து வருகிறீர். 100 பேர் போர் வீரர்களுக்கு நான் தலைவனாக இருக்கிறேன், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன், உயிரை பாதுகாத்திருக்கிறீர், எல்லாமே செஞ்சிருக்கிறீர். உன் மேலே நான் பக்தியாக இருக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். நீர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, நீர் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். நீ எத்தனையோ பேர் இயேசுவை அறியாத உள்ளங்கள் இப்படி உள்ளத்தில் குமரி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது, அவர்களை அழைப்பது அவசியம். அவன் எப்படி இருக்கிறான்னா, தேவ பக்தி உள்ள அவனுக்குள்ள இருந்த பக்தி, அவன் குடும்பத்தையே வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். இது எப்படி பாருங்க, இதை நினைக்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ரட்சிப்பு இல்லை, ஆனால் கடவுள் மேலே அன்பு இருக்கிறது. தான் முழு குடும்பத்தையும் அந்த கடவுளுக்கு பயப்பட பக்தியாக இருக்க, அந்த முழு குடும்பமே கடவுளுக்கு பயந்து இருக்கணும், பக்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான், கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரான். என்ன மாதிரி ஆள் பாருங்க. அத்தனைக்கும் காரணம் அவன் மனசில் இருக்கிற தேவ பக்தி, தேவன் மேலே இருக்கிற அன்பு. நோ வண்டர் காட் சென்ட் an angel to touch him. கர்த்தர் ஒரு தூதனை அவனுக்கு அனுப்பி அவனோட பேசினது என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை. அதுக்கப்புறம் பேதுரு அவன் வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்புனது என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை. காரணம், தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்த பொழுது
கொர்நேலியுவின் உள்ளத்திலே ஒரு அன்பின் தீபம் ஒளிவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. நான் கேட்குறேன், கடவுள் யாருன்னு தெரியாமல், இயேசு யாருன்னு தெரியாமல், ரட்சிப்பு என்னன்னு தெரியாமல் ஒரு கொர்நேலியு இவ்வளவோ கடவுள் மேலே அன்பு வச்சானா, இயேசுவின் அன்பை ருசி பார்த்த நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு அதிகமாக, எவ்வளவு அதிகமாக அவரை நாம் நேசிக்க வேண்டும். நீ போகணுமா? ஜெபம் பண்ணணுமா? இன்னைக்கு உடம்பு வலிக்குது, பைபிள் வாசிக்கணுமா? இன்னைக்கு நான் பல சூழ்நிலையில் இருக்கிறேன், இன்னைக்கு நான் இப்படி செய்யணுமா? கர்த்தருடைய காரியங்களில் நான் முன்னாடி போக முடியுமா? இன்னைக்கு கம் ஆன், வேக் அப். நம்ம விழித்து கொள்ளணும். கொர்நேலியுவன் நினைக்கணும், ஒரு கடவுளையே அறியாத கொர்நேலியு உள்ள பக்தியோடு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம சொல்லணும், நான் தேவன் மேலே இன்னும் அதிக பக்தியாக இருப்பேன். அப்போ பக்தியோடு இருந்ததனுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு தர்மங்களை செய்தான். மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணினானா. இவர் நான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, தானியலையே மிஞ்சிட்டாரோ அப்படின்னு. ஏன்னா தானியலை பற்றி 3 தடவை தான் அவர் ஜெபம் பண்ணார்னு சொல்லுது. இவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு சொல்லுங்க? அதாவது எந்த அளவுக்குன்னா, இவர் காரியம்லாம் பரலோகத்தில் நினைவு சின்னமாய் வந்து எட்டினதுன்னு ஒரு தூதன் வந்து இவரிடத்துல சொல்கிறான். அப்பா, நீ இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது இத்தாலியா பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிற இந்த இடத்துல நீ பண்ணிட்டு இருக்கிறது கொர்நேலியுவே பரலோகத்தையே வந்து பாதிக்கிறதுப்பா. உன் அன்பு பரலோகத்தையே பாதிக்குது. உன்னை வழி நடத்துறதுக்காக கர்த்தர் என்னை அனுப்புனாரு. இப்படியெல்லாம் செய், இவரை கூப்பிடு. கர்த்தருடைய நடத்துதல் அவருக்கு கிடைச்சிச்சு பாருங்க. நம் ஆராதனையிலே ஒரு பக்தி இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுவதிலே ஒரு பக்தி இருக்க வேண்டும். அப்படின்னா உள்ளத்திலிருந்து நாம் ஆண்டவரை தேடணும். 3வது, அவர் காத்திருந்தார்னு பார்த்தோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மை நடத்தணும்னா முதலாவது நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கணும். 2வது, நாம் கர்த்தரின் மேல் நேசமாய் இருக்க வேண்டும். 3வதாக, நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். மனுஷர்களுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு காத்திருக்கணும். பாருங்கள், இவருக்கு ஒரு ஆசை. இந்த சிமியோனுக்கு என்ன ஆசைன்னா, கொர்நேலியுக்கு ஆசை மாதிரி இவருக்கு என்ன ஆசை? நான் இப்படியாவது இந்த ராஜாவை பார்த்துடணும். எந்த ராஜா? ராஜாதி ராஜா, மேசியா. எத்தனையோ தீர்க்கதர்கள் சொன்னார்களே, மேசியா வருவார்னு சொன்னாங்களே. அந்த மேசியாவை நான் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு ஆவல் அவருக்குள்ளார இருக்கா? ஏதோ நேத்தோ முந்தா நாளோ மன திரும்பின மாதிரி தெரியல. ஏன்னா அவர் காத்திருந்தார்னா ரொம்ப வருஷம், ஒரு 20 வருஷம் 30 வருஷமாவது காத்திருந்துருக்கணும். அப்போ மேசியாவை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தப்ப தேவன் அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாராம். நாம் தேவன் மேல் வாஞ்சையாக இருக்கும்போது தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். என்ன வார்த்தை கொடுத்தாருன்னா, நீ கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய், நீ சாக மாட்டாய், உனக்கு சாவு வராது. எத்தனை தடவை உன்னை சாகடிக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணால் கூட, இல்லை வியாதிகள், பலவீன போராட்டம் எது வந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு டைம். அந்த டைம் என்னன்னா, நீ மேசியாவை நீ காண்பாய். அதுக்கு முன்னாடி எதுவுமே உன்னை செய்ய முடியாது. இந்த வார்த்தையை கடவுள் கொடுத்த உடனே அதை பிடிச்சிட்டார். அதை பிடிச்சிக்கிட்டு அவர் வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை. அல்லேலூயா. அவர் வசனத்தை அனுப்பினார்னா அந்த வசனம் நிச்சயமாய் நடக்கும்.
அது தரையிலே விழுவது இல்லை. வானமும் பூமி ஒழிந்து போனால் அவர் வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவது இல்லை. He was trusting in the word. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம்னா நமக்கு எது உதவி செய்யுதுன்னா ஆண்டவர் வாக்கு தத்தம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறோமோ, அவர் வசனத்தின் படி நடக்கிறோமோ, 3வது ஸ்டெப்புக்குள்ளார கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார், நம்மோடு பேசுவார். பேசுகிற வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணணும், காத்திருக்க வேண்டும். நீ நிறைய பேருக்கு வெயிட் பண்ணுறதுக்கு முடியல, அப்படியே அவசரம், தட்டால் புட்டால்னு பண்ணால் என்ன ஆகுது? சமைக்கிற சாப்பாடு கூட வேறு மாதிரி போயிடுது இல்லையா? தட்டால் புட்டால்னு பண்ணால் அயன் பண்ணும்போது அது கிழிஞ்சு போயிடுது, அது வேற மாதிரி போயிடுது. வண்டியை தட்டால் புட்டால் ஓட்டினா வண்டி கெட்டு போயிடுது. எல்லாத்துக்குமே பொறுமை அவசியம். கர்த்தருடைய நடத்துதலை யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து அவருக்காய் காத்திருக்கிறவர்கள். இந்த காத்திருக்கிறதுக்குரிய பலனை, எனர்ஜியை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய நடத்துதல் வேணும்னு பார்க்குறீங்களா? கர்த்தர் நடத்துவார். ஆனால் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, மகனே நீ காத்திரு, என் சமூகத்தில் காத்திரு, என் பாதத்தில் உட்காரு, நான் கொடுக்குற வார்த்தையை பிடிச்சி, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டே காத்திரு. யோசிச்சு பாருங்களேன், சிமியோன் மாத்திரம் என்ன ஆண்டவர் சொன்னார் இன்னும் நடக்கலை அப்படின்னு நினச்சிருந்தான்னு வச்சுங்களேன், கட்டாயமாக செத்து போயிருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. வசனம் சொல்லுது, எஸ்ஐயா 28ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், விசுவாசிக்கிறவன் பதறான். எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அந்த பாவ காவா கூட மாற்றிக்கலாம். விசுவாசிக்கிறவன் கதறான், கதற மாட்டான், பதற மாட்டான், கதற மாட்டான், பதஷ்டம் அடைய மாட்டான், காத்திருப்பான். Hallelujah. Wait. Why do you want to rush? Wait. சில நேரத்தில் அதில் பிடிச்சி உட்கார வைப்பாங்க, பிள்ளைங்களை பிடிச்சி டீச்சர் உட்கார வச்சு, why do you want to rush? ஏன் வேகமாக ஓட பார்க்குற, உட்கார். ஆண்டவர் சில நேரத்தில் அப்படி தான் நமக்கு சொல்கிறாரு. ஏன் பதட்டப்படுற? பொறுமையாரு, காத்துரு, என் வார்த்தையை பிடிச்சி காத்துரு. பதட்டப்படுறதுனுடைய அர்த்தம் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம், விசுவாசம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இயேசு படகில நித்திரை பண்ணியிருந்தார் புயல் நேரத்தில். இவங்கெல்லாம் பதட்டப்படுறாங்க. ஏன்? இயேசுக்குள்ள அந்த விசுவாசம் அவரை அமைதியாய் வைத்திருந்தது. சீஷர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அதனால தான் எழும்பி அவர் எல்லாத்தையும் அதட்டிட்டு சொல்கிறாரு, அற்ப விசுவாசியேன்னு சொல்லிட்டு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஏன் விசுவாசம் இல்லை? விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் ஒரு தேவ பிள்ளை பதறாமல் நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் செய்வார். வெயிட். அப்போ ஆண்டவர் வார்த்தையை பிடிச்சிங்க. ஒவ்வொரு சூழ்நிலை அந்த சோர்வு மாதிரி வரும்போது உடனே வார்த்தையை எடுத்து அதை பிடிச்சிட்டு விசுவாசத்தோட நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருங்க. கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்றீங்க? காத்திருக்கிறது ஈஸி அல்ல. யாருக்குன்னா விசுவாசிக்க முடியாதவர்களுக்கு. யார் விசுவாசிக்கிறாங்களோ, நம்ம விசுவாசிக்க கூடுமானால் நாம் காத்திருக்க நம்மால முடியும். கர்த்தர் சொன்னார், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. சில நேரத்தில் நான் எப்பயுமே இந்த உதாரணத்தை பயன்படுத்துவேன். ஏன்னா இது நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். ஸ்கூலில் குட்டி பிள்ளைங்களாம் இருப்பாங்க, எல்கேஜி யூகேஜி அது மாதிரி இருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்,
அவங்க ஃப்ரெண்டுடைய அப்பா அவங்கள கூப்பிட வருவார். நீங்களே இதை ஒருவேளை அனுபவிச்சிருக்கலாம். கூப்பிட வரும்போது சரி இந்த பிள்ளையும் வந்து காத்துட்ருக்கானே, ரொம்ப டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரும்போது சரிப்பா விட்டுறேன் வரியா அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை சொல்லும் அப்பா வருவாங்க. 6 மணி இருட்டுற டைம் வந்திருக்கோம், ஸ்கூல் விட்டது 3:30 மணியாக இருக்கும், அப்பா வருவாங்க. அதுதான் காத்திருக்கிறது. நம்ம வளர வளர சில நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா நமக்கு அந்த விசுவாசம் கொஞ்சம் தளர்ந்துருது. ஆனால் கர்த்தருக்குள்ளார நம்ம வளரும்போது நம்ம விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சித்தமுள்ளவராயிருக்கிறார். He doesn't waste time. Waiting is not wasting. God will come, God will touch. கர்த்தர் வருவார், கர்த்தர் தொடுவார். செபிப்போம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, வயதான காலத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையில் இருந்த ஆண்டவரே, பலன் குன்றி போயிருந்த அந்த சிமியோனை நீர் வழி நடத்தி ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை சிமியோன் வாழ்க்கையிலே நிறைவேற செய்தீர். ஆண்டவரே, அப்படி செய்தவர் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் வழி நடத்தும் தேவன். ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதலை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலைகளில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீரப்பா. அவர்களுக்கான வழி நடத்துதலை கர்த்தரே நீர் கட்டளையிடுவீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே. உடைய நடத்துதலை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.